லில்லி அப்படிங்கிற குட்டி பொண்ணு சம்மர் ஹாலிடேஸில் அவங்க பாட்டி வீட்டுக்கு போகிறான். லில்லிக்கு பார்க்கவே பயங்கரமாக இருக்கா. அவங்க பாட்டியோட பெரிய வீடு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். லில்லியோட பாட்டி வீடு பல மர்மங்களை உள்ளடக்கி இருந்துச்சு. ஒரு நாள் நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது லில்லி அவள் கசின் ஜாக் கூட ஹைட் அண்ட் சீக் ப்ளே பண்ணிட்டு இருந்தா. அப்போது புக் ஷெல்ஃப் பின்னாடி ஒரு மர்மமான படிக்கட்டு போகிறத கண்டுபிடிக்கிறான். இது எங்கே போகுதுன்னு தெரிஞ்சுக்க அது மேலே ஏற ஆரம்பிக்கிறான். உடனே அங்கே வந்து ஜாக் லில்லி கிட்ட, லில்லி அங்கே போகாத, பாட்டி அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். லில்லி ஆர்வம் தாங்காம ஜாக் சொன்ன வார்த்தைகளை மதிக்காம மேலே போக ஆரம்பிக்கிறான். மேலே போன லில்லி அது ஒரு அட்டிக் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறா. அட்டிக் ரொம்ப சில்லுன்னு சிலந்தி வலையால் சூழப்பட்டிருந்துச்சு. அட்டிக்கோட கார்னரில் இருந்த ஏதோ ஒன்று லில்லியோட கண்களை பறிச்சுது. உடனே லில்லி கொஞ்சம் கொஞ்சமாக அது பக்கத்தில் போக ஆரம்பிக்கிறா. அப்போ ட்ரங்கு பெட்டி மேலே இருந்த பிங்க் கலர் ட்ரெஸ் போட்ட கிளாஸியான நீல நிற கண்களோட பார்க்கவே ரியலாக இருக்கிற ஒரு பொம்மையை பார்த்து லில்லி அதை எடுத்து வச்சுக்கிறா. அந்த பொம்மையை எடுத்த உடனே யாரோ அவள் பின்னாடி இருந்து சிரிக்கிற சத்தம் கேட்குது. இதை கேட்ட லில்லி உடனே பின்னாடி திரும்பி பார்க்குறா. பார்த்தா யாருமே இல்லை. அன்னைக்கு ராத்திரி ஸ்ட்ரேஞ்சான சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அந்த பொம்மை வீட்டில் இருக்க பல ரூமில் மாறி மாறி போக ஆரம்பிக்குது. லில்லி மார்னிங் எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த டால் அவள் பெட்டில் அவளை பார்த்து சிரிக்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கு. இதை பார்த்து பயந்து லில்லி ஜாக் நீயா இதை இங்கே வச்ச அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஜாக் நான் அதை தொடவே இல்லையே அப்படின்னு தலையாட்டுறான். அடுத்த நாள் நைட்டு லில்லிக்கு யாரோ முணங்குற மாதிரியான சத்தம் கேட்குது. இதை கேட்டு தூக்கத்தில் இருந்து எந்திரிச்ச லில்லி கண்ணை திறந்து பார்க்குறா. அவள் கண்ணை திறந்து பார்க்கும்போது அந்த டால் அவள் பில்லோ மேலே ஏறி நிற்கிறத பார்த்து பயந்து போய் கத்திக்கிட்டே அவள் பாட்டிக்கிட்ட ஓடுறா. பாட்டிக்கிட்ட போனவ பதற்றத்தோட நடந்ததை சொல்கிறா. அதை கேட்ட பாட்டி, பயப்படாத தங்கம், அது உன் ஆன்டி சோஃபியாவோட டால் தான். அவள் என்னைக்கு இந்த பொம்மையை கண்டுபிடிச்சாலோ அன்னைக்கே அவள் காணாமல் போயிட்டா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதை கேட்டு பயந்து போய் ஷாக்கான லில்லி, அட நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு இந்த டாலை மறுபடியும் அட்டிக்கிலே வச்சு மூடிடுறா. இப்போவும் யாராச்சும் அந்த அட்டிக் பக்கம் போனால் யாரோ சிரிக்கிற மாதிரியான சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கான்.